சமூக அமைப்புகளினுடைய கூட்டமைப்பு தமிழகத்தில் பல சங்கங்கள் பல தொழிலை சார்ந்தவர்களுக்காக பாடுபட்டு வருகிறது. விவசாய சங்கம், வணிகர்கள் சங்கம், மாணவர்கள் சங்கம், சினிமா துறையை சார்ந்தவர்கள் சங்கம், தொழிலாளர்கள் சங்கம், அதே போன்று பல தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய பல தொண்டு நிறுவனங்கள், குறிப்பாக வெள்ள நிவாரண பணியிலே ஈடுபட்ட பல தொண்டு நிறுவனங்களை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட தொண்டு நிறுவனங்களையும் சங்கங்களையும் ஒன்றிணைத்து கூட்டமைப்பாக உருவாக்கி, இந்த கூட்டமைப்பின் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கமாகும். இந்த கூட்டமைப்பு வரக்கூடிய தேர்தலிலே பெரிய சங்கங்களாக இருக்கக்கூடிய விவசாய சங்கம், வணிகர்கள் சங்கம், மாணவர்கள் சங்கம், பெண்களுக்காக பாடுபடக்கூடிய மாதவர்கள் சங்கம் போன்ற சங்கங்களினுடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலேயே பெரிய கட்சிகளோடு இணைந்து இந்த சங்கங்களையும் ஒன்றாக சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற்றுவதற்கான முயற்சியிலே உடன்பாடு ஏற்படுத்தி ஒரு பாலமாக இந்த கூட்டமைப்பு செயல்படும். அதே போன்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக மேல் சபை கலைக்கப்பட்டது. அந்த மேல் சபை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதிலே தமிழகத்தில் உள்ள சிறந்த அறிஞர்கள், சிறந்த தலைவர்கள், ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறந்த ஞானவான்கள் அதிலே உறுப்பினர்களாக, மேல் சபை உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டு, மேல் சபையானது அந்தந்த துறைக்கு சிறந்த ஆலோசனைகளை, சட்டமன்றத்திற்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கி, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கி பல சட்டங்கள் உருவாகுவதற்கும் பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் மேல் சபை உறுப்பினர்களாக பல சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள், தலைவர்கள் மேல் சபை உறுப்பினர்களாக, எம்எல்சியாக கொண்டு வர வேண்டும். இதுவும் எங்களது கூட்டமைப்பினுடைய ஒரு முயற்சியாக இருக்கும். மேல் சபை இருந்தால்தான் மக்களுக்கு சிறந்த திட்டங்களும் சிறந்த சட்டங்களும் மக்கள் நல்வாழ்விற்கு தகுந்த நல்ல திட்டங்கள் கொண்டு செல்ல முடியும். அரசை சிறந்த முறையிலே வழிநடத்த முடியும். ஆக மீண்டும் மேல் சபை வர வேண்டும் என்பது எங்கள் கூட்டமைப்பினுடைய ஆசை. அதே போன்று ஒவ்வொரு சங்கத்திற்கும் பல கோரிக்கைகள் இருக்கின்றன. அந்த கோரிக்கைகளை அனைத்தையும் நாங்கள் தயார் செய்து அந்த கோரிக்கைகளை தேர்தலுக்கு முன்பாக பல கட்சி தலைவர்களிடத்திலே சந்தித்து கொடுத்து, அவர்களது தேர்தல் வாக்குறுதியிலே அந்த திட்டங்களை, அந்த கோரிக்கைகளை அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்க இருக்கின்றோம். இதேபோன்று மாற்றுத்திறனாளிகளுக்காக, முதியோர்களுக்காக பல நன்மைகள் செய்ய திட்டமிட்டுள்ளோம். அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இது போன்ற நல்ல சமூக சேவை சிந்தனையோடு இந்த கூட்டமைப்பானது அனைத்து சங்கங்களோடும் அனைத்து கட்சிகளோடும் ஒரு பாலமாக இருந்து, எந்த கட்சிகள் எங்களை ஆதரிக்கின்றார்களோ, சங்கங்களை ஆதரிக்கின்றார்களோ, அந்த கட்சியை நாங்களும் ஆதரித்து தேர்தலிலே நாங்கள் பணியாற்றுவதற்கு கூட்டமைப்பு ஒரு பாலமாக செயல்படும்.
பல பல மாநிலங்களிலே நீங்கள் மேல் சபையை பற்றி கேட்கின்றீர்கள். பல மாநிலங்களிலே மேல் சபை இருக்கின்றது. அதே போன்று டெல்லியிலே தலைநகரத்திலே தொடர்ந்து பாராளுமன்றம் இருக்கின்றது, ராஜ்யசபா இருக்கின்றது. இன்று பாராளுமன்றத்திலே பாஜக அரசு தான் நினைத்ததையெல்லாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாலும் கூட ராஜ்யசபாவில் நிறைவேற்றுவது கடினமாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு கட்சியானது தனிப்பட்ட முறையிலே தாங்கள் விருப்பத்திற்கு எல்லா சட்டங்களையும் கொண்டு வருவதை விட மேல் சபை ஒன்று இருந்தால்தான் மக்களுக்கு எந்த திட்டங்கள் எந்த சட்டங்கள் தேவையோ, எந்த சட்டங்களும் மக்களுக்கு நன்மை அளிக்குமோ அந்த சட்டங்களை மட்டும்தான் சட்டமன்றத்திலே கொண்டு வருவதற்கான ஒரு கடிவாளமாக மேல் சபை செயல்பட வேண்டும். மேல் சபை இருந்தால்தான் கொண்டு வருவதற்காக நாங்கள் வலியுறுத்துவோம். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம்.